வணக்கங்க. காந்தராஜ் சார் வந்து பெண்களை சினிமா நடிகை வந்து தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரோகிணி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை விசாரணைக்கு அவரை கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சரி அவரை வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி செய்தியில் பார்த்தேன். சீரியல் நடிகைங்களும் சினிமா நடிகைங்களும் துபாயில் போயிட்டு பாலியல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த புரோக்கர் அவரை பிடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வந்து அதை எடுக்க போகிறோம், அவங்களெல்லாம் யாருன்னு பார்க்க போகிறோம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை நான் கேட்டேன். இப்போ வந்து அப்போ நீங்கள் போய் செய்தி சேனலில் வந்து கேட்பீங்களா, பெண்களை பற்றி நீங்கள் ஏன் தப்பாக சொன்னீங்க அப்படின்னு போய் செய்தி சேனலில் வந்து கேட்பீங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க, உண்மையை தான் சொல்லுவோம், செய்தியில் நாங்கள் கண்டுபிடிச்சோம் சொன்னோம், உண்மை தான் சொல்லுவோம் போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தானே இவர் என்ன தப்பாக சொல்லிட்டாரு. அப்போ நீங்கள் செய்தி சேனல்லையும் வந்து எங்கள் பெண்கள் இப்படி செய்தியில் தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு போய் அங்கே போய் சொல்ல வேண்டியதானே. யார் இழிச்ச வாயின்னு பார்ப்பீங்க, அவங்கள தான் சொல்லுவீங்களா? என்ன இது நியாயம்? காந்தராஜ் சொன்ன என்ன அவர் பொய் சொன்னார்? பொய் சொல்லி உண்மை தானே சொன்னார். சினிமா ஹீரோயினிங்களாம் அங்கெல்லாம் முக்கால்வாசி போய் நீங்கள் அதானே பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தானே நீங்களாம் சான்ஸ் வாங்கி நடிச்சிங்க. இல்லைன்னு இப்போ நீங்கள் பொய் சொல்லிடுவீங்க. எப்படின்னா பெண்கள்லாம் இப்படி ஒரே கூட்டமாக வந்து எப்போவுமே ஆண்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா, பொதுவான இடத்துல இதுங்கெல்லாம் தப்பு செஞ்சுருவங்க எல்லாம் மட்டுமா குன்னவங்க பெண்கள், நாங்கள் பெண்கள் அப்படின்னு ஒரு இதை போட்டுட்டு இவங்களாம் ஐயோ பயந்து ஓடுறாங்க பாருங்க. அந்த இதை இவங்க அதான் நம்ம நாட்டில் வந்து சட்டம் பெண்களுக்கு தான் ரொம்ப ஓவராக இருக்குது, ஆண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நானும் சொல்வேன். இப்போ நீங்கள் வந்து நீங்களாம் பொய் சொல்கிறீங்க, உண்மை சொல்லலை, பொய் சொல்கிறீங்க. இவர் உண்மை சொன்னனால இவருக்கு தண்டனையா? அப்போல்லாம் நீங்களாம் செய்வீங்க. உண்மை சொன்னால் அவருக்கு தண்டனை, அவரை பிடிச்சி உள்ளே போட்டுருவீங்க. என்ன இது உலகம்? அநியாயமாக இருக்குது. அவர் மட்டும் சொல்ல, நானும் அப்போ அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், இப்பயும் சொல்கிறேன். நீங்களாம் அதுதான் பண்ணீங்க அப்படின்னு நானும் சொல்லுவேன், உண்மை தான் சொல்லுவேன். நீங்களாம் போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோன்னு நானும் பயந்து போயிட மாட்டேன். அவருக்காச்சும் ஆளுங்க இருப்பாங்க, பெயில் எடுக்க கூட ஆள் இருப்பாங்கங்க. எனக்கு உண்மையை சொன்னால் அதுக்கு கூட ஆள் இல்லை, காசு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த உண்மை சொல்லுவேன்னு சொல்கிறேன் பாருங்க, அதை நான் சொல்லுவேன், கடைசி வரைக்கும் சொல்லுவேன். அப்புறம் மோகன்லால் அவரை பற்றி சொன்னீங்களே நீங்களாம், அவர் நான் கேட்குறேன், அவர் இப்போ தான் புதுசாக முதல் ஹீரோ, இப்போ தான் இந்த புது படம் முதல்ல இப்போ நடிச்சிருக்காரு, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லைல்ல, நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ நீங்கள் ஏன் ஒத்துக்கிட்டு போனீங்க? எல்லாரும் ஒத்துக்கிட்டு போனீங்க, நடிச்சிங்க. இப்போ வந்து அவர் ஒரு ஏதாவது யாருக்காவது வந்து பெண்கள் எப்படின்னா, இப்போ வந்து கூப்பிடலன்னா, படத்துக்கு கூப்பிடல அப்படின்னா ஒரு காண்டு எடுத்தவங்க நிறைய பேரை சொல்ல, சிலதுங்க அப்படி இருக்குங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நெய்ஸாக போட்டு கொடுத்துடணும், நம்மளை கூப்பிடல அப்படின்னு இப்போ அவர் மேலே சொல்கிறீங்க. அவரும் நீங்கள் அவர் கூட அவர் கூப்பிட்டுருப்பாரு, நீங்கள் போயிருப்பீங்க. இதுதான் உண்மையாக நடந்திருக்கும். அப்போ போக மாட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கணும். இதுதான் உண்மை. நான் யாராக இருந்தாலும் உண்மை தான் சொல்லுவேன். போயிருக்கணும். அப்போ அவர்கிட்ட இது பண்ணிவிட்டு காசெல்லாம் அப்போ நல்லா வாங்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து அவர் முதுகில் குத்துறது அது நியாயம்? இதுதான் ரொம்ப துரோகம். அன்றைக்கே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். நீங்களாம் செய்கிறது துரோகம். இந்த மாதிரி செஞ்சு யாராக இருந்தாலும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. அப்பயே மூஞ்சி அடித்த மாதிரி செய்ய முடியாது போ அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு தேவைக்கு அப்போ அவரை பயன்படுத்தி செஞ்சுட்டு இப்போ முதுகில் குத்துறீங்க. எல்லாரும் ஓடி வந்து அவர் முதுகில் குத்துறது இதுதாங்க துரோகம். இவங்கெல்லாம் கூட சேர்ந்து செஞ்சுருவாங்க பெண்கள். ஆனால் அந்த ஆம்பளைங்களை மட்டும் எப்போவுமே போய் அந்த பழியை போட்டுருணும் தூக்கிட்டு. இந்த சமூகமும் ஐயோ ஆம்பளைன்னா அவன் பண்ணுவான், அவன் இது அப்படின்னு இதுங்கெல்லாம் வந்து பேசுதுங்க பாருங்க. இதுங்கெல்லாம் ஒழுங்குங்களா? ஒன்றுமே எவனா ஒழுங்காக இருக்க மாட்டான். ஆனால் அப்படியே நல்லா ஒரு மாதிரி நைஸாக அப்படியே கமெண்ட் போடுவாங்க, ஒழுங்கு மாதிரி நடிப்பாங்க. எல்லாமே மோசங்க. இந்த உலகமே இப்போ மோசமும் இதுமா தான் தெரியுதுங்க. எதுவுமே பொய் பேசுறதில்ல, உண்மை பேசுறதில்ல, பொய் தான் பேசுதுங்க. இதுங்க பொய் மட்டும்தான் பேசுதுங்க. அப்புறம் வந்து இதில் வந்து அவரை வந்து பிடிச்சி போறீங்க. ஏன்னா நானும் தான் சொல்கிறேன், அவர் கூட தான் நான் நிற்பேன், நியாயத்தை தான் என்றைக்குமே சொல்லுவேன் நான். இப்போ 100 பேர் தொடநடிங்க கூட கூட்டிகிட்டு போகிறதோட அவங்களாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஒரே ஒரு ஆள் வந்து உண்மையான ஆள் இருந்தால் போதும், ஜெயிக்கலாம். நான் கண்டிப்பாக வந்து இதில் அழிவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நான் நிற்பேன். நான் உண்மையான ஆளாக நான் நிற்பேன்.
அப்புறம் வந்து இந்த மாதிரி இதுங்களெல்லாம் இதுங்கெல்லாம் செஞ்சதை சொன்னதுக்கு இதுக்கு தண்டனை அப்படி எனக்கு கூட கொடுத்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த தண்டனை ஏங்க கொடுக்குறீங்க, ஜெயில் தண்டனை நேராக அதை நீங்கள் தூக்கிலே போட்டுருங்க, நான் ஏற்றுக்கிறேன், நான் உண்மையாக போயிடுவேன், நான் எனக்கு அதுதான் வேணும்னு கேட்பேன். ஏன்னா இதுங்கெல்லாம் இதுங்கெல்லாம் செஞ்சதெல்லாம் இதுங்க செஞ்சதுங்களை உண்மையை எடுத்து சொன்னதுக்கு எனக்கு தண்டனைனா நீங்கள் அந்த தண்டனையை எனக்கு கண்டிப்பாக கொடுங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், நான் ஏற்றுக்கிட்டு போகிறேன். ஆனால் இந்த தண்டனை எனக்கு ஜெயிலில் நீங்கள் தண்டனை வேண்டாம், நேரம் அதுக்கே கொடுத்துருங்க. ஏன்னா இந்த பொய்யானதுங்களை உண்மையை வந்து நான் அப்படி தான் உண்மையை சொல்லுவேன். நான் எங்கே இருந்தாலும் யார் கேட்டால் உண்மையை சொல்லுவேன், பொய்யெல்லாம் நான் மறைக்கவே மாட்டேன். எனக்கு வந்து இது ரொம்ப நாளாகவே இதுவாக இருந்துச்சு. என்ன இப்போ நினச்சேன்னா, ஒருத்தர் இப்படி போடும்போது நம்மளும் அதை பார்த்துட்டு அமைதியாக வாய் முட்டு போகக்கூடாது, அன்றைக்கி நம்மளும் பேசணும், இன்றைக்கே நம்ம அப்படியே போகணும், அதெல்லாம் போகக்கூடாது, கடைசி வரையும் நான் நிற்பேன். அதுதான் நான் வந்து இது வீடியோ பண்ணேன். அப்புறம் சிலதுங்க சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி நான் சேனலில் போட்டிருக்கேன், சேனலை வளர்க்குறதுக்காக நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த சேனல்லேருந்து எனக்கு ₹1 காயின் வர்றதில்லை. இந்த சேனல் வந்து முதல்ல செத்து போயிடுச்சு, மானிட்டேஷனே பண்ண முடியாது, இனியும் பண்ண முடியாது, டைமு முடிஞ்சிடுச்சு. இதுலேருந்து எதுவுமே எனக்கு லாபமே இல்லை, வரவும் வராது. அதுதான் உண்மை. நான் நாட்டில் அங்கங்கே என்ன நடக்குதோ அதை உண்மையை எடுத்து போடுறதுக்கு தான் இந்த சேனலை வச்சுருக்கேன். அப்போ ஏதோ எனக்கு மனசுக்கு வருத்தமாக தான் ஏதோ காமெடி போடுவோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை, நடக்கிறத உண்மையை எடுத்து சொல்கிறதுக்கு தான் இந்த சேனல் வச்சுருக்கேன். இந்த சேனல்லேருந்து எனக்கு ₹1 காயினும் இல்லை. இது முதல்ல வந்து உயிரோட இருக்க சேனல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது மானிட்டேஷனும் ஆகவும் முடியாது. அதனால் இதுலேருந்து எனக்கு லாபம் கிடச்சிது, அதுக்காண்டி பேசுகிறேன். நான் அதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, நான் உண்மையை தான் சொல்லுவேன், அவ்வளோதான். நன்றி, ஜெய்ஹிந்த்.